என்னுடைய தந்தை ராமசாமி என்கிற தொல்காப்பியன் அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். அவரோடு படித்தவர்கள் எல்லாம் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். மிகச் சிறப்பாக ஆங்கிலம் படித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். அவர் சொல்லிக் கொடுத்த ஆங்கிலம் தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த கணக்கு தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த வரலாறு தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. என்னை முழுக்க கவனம் செலுத்தி உருவாக்கியதிலே என் தந்தையின் பங்கு மகத்தானது என்பதை எண்ணி இந்த நேரத்தில் அவருக்கு நான் வீர வணக்கமும் நன்றியும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னந்தனியே என்னை அழைத்து போவார். கடுமையான வறுமை, பஞ்சம் ஊரையே ஆட்டி படைத்த காலம் அது. எங்கள் குடும்பத்திலே அந்த ஊருக்கே கடைசி குடும்பம் என்று சொன்னால், வறுமையிலே தாண்டவம் ஆடுகிற குடும்பம் என்று சொன்னால் அது எங்கள் குடும்பம் என்று சொன்னால் மிகையாக. ஆனால் என் தாயும் தந்தையும் கடுமையான உழைப்பாளர்கள். பெண்கள் ஒரு நேரம் உழைக்க வேண்டும் என்றால் 2 மடங்கு உழைக்கக்கூடியவர் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற என் தாய். எல்லோரும் 1 மடங்கு உழைத்து சம்பளம் 8 ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் 2 மடங்கு உழைத்து 16 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு, சம்பளத்தை பிரித்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிதான் என் தாய். என் தந்தையும் அப்படித்தான். என் தந்தை மருத்துவமனையிலே கிடந்த நேரத்தில் தான் அவரோடு சில மணி நேரங்கள் நான் இருக்க முடிந்தது. சில நாட்கள் இருக்க முடிந்தது. 3வது மனிதரை போல்தான் என்னுடைய நிகழ்ச்சிகள்